ஸோ இங்கே வந்து பார்த்தேன். இன்ஃபேக்ட் பிலீவ் மீ, நான் ஒரே நாள் தான் வந்தேன். வந்து பார்த்து அன்றைக்கே வந்து நான் டிசைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 வீக்கில் புக் பண்ணிட்டேன். உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஐ காட் 2 plots in this particular site and it is really really good. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன் குமார். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல, சூலூர்ல, அப்பநாயக்கன்பட்டியில நம்ம ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து இந்திரா நகருங்கிற பேர்ல பிரீமியமா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? நம்ம ப்ராஜெக்ட் சூலூர்ல அமைஞ்சிருக்கு. இப்போ சூலூர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. என்ன ரீசனிங் சார்? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியாக இருக்கட்டும், காலேஜ் இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கு சார். சூலூர் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பநாயக்கன்பட்டி, சூலூர் டு அப்பநாயக்கன்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ், பஸ் விட்டு இறங்கி நடந்து வர தூரத்தில் தான் நம்ம அந்த இந்திரா ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே சார். நமக்கு இந்த திருச்சி ரோட் சூலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது சார்? கரெக்டாக எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டர். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் பைபாஸ் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். இங்கே திருச்சி ஹைவே பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். அது ரெண்டுக்கு மிடியில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். சரிங்க சார். சார் இது டோட்டல் எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? டோட்டல் வந்து 5 ஏக்கர் சார். 5 ஏக்கர் மொத்தம் 101 சைட்டு. அந்த 101 சைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 சீட் முடிஞ்சிருச்சு. 21 சீட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்க சார். ப்ரீமியம் சைட்ஸ் எல்லாம் இருக்குங்களா சார்? இருக்குது சார். நார்த்து, ஈஸ்ட், சவுத்லாம் சைட் இருக்குது. மினிமம் எவ்வளோ செட்ல இருந்து நம்ம கிட்ட சார்? மினிமம் 1.5 சென்ட், 3 சென்ட், 4 சென்ட் வரைக்கும் சைட் இருக்குங்க சார். ஓகே. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சூலூர் லொக்கேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளது ஒரு 5 ப்ராஜெக்ட் ஆண்டுகள் போயிட்டு இருக்கு சார். ஃபுல்லாகவே இதே அப்பநாயக்கன்பட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம போயிட்டு இருக்கு. நீங்கள் விசிட் வரும்போது வந்தீங்கன்னா நம்ம சைட் வாங்க, பாக்கி எல்லா சைட்டுமே பார்த்துலாம். கண்டிப்பாக சார். இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சார்? குடியிருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் டோட்டலாக டீமை பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட், அப்புறம் 30 ஃபீட் ரோடு, 33 ரோடு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரி கேட்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இப்போ 3 பேஸ் சிபிலைன் உள்ள பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு குடியிருக்கு என்ன தேவை எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. வாட்டர் கனெக்ஷன் சொல்லும் போது அத்தி கூட தண்ணி உள்ள கனெக்ஷன் வருது சார். ஏன்னா கிட்டத்தட்ட 15 புக்கிங் எடுத்துருக்கோம். அந்த 15 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 4 வீடு போயிட்டு இப்போ கட்டிட்டு இருக்கு ஃபுல்லாகவே. அது உங்களுக்கு அத்தி கூட கனெக்ஷன் உள்ள கொண்டு வந்துடும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் கட்டி ஒவ்வொரு சைடுக்குமே இண்டிவிஜுவல் பைப் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். சார் இந்த வீடு எல்லாமே ரெடி டு மூவ் ஹவுசஸ்ங்களா சார்? இல்லை கிளைண்ட் கட்டி கொடுத்துருக்கோம்? எல்லாமே கிளைண்ட்டுக்கு நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு காம்பவுண்ட் தொட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடு எல்லாம் ஆக்குப்பையில் குடியிருக்காங்க. நம்ம சைடு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். சரிங்க சார். என்ன பிரைஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சார்? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன், வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 லேஅவுட் இருக்கும். கால் பண்ணிட்டு வாங்க, என்ன ரேட் கொடுக்குறேன்னு கேட்டுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா மார்க்கெட் ரேட்டு. நம்ம வந்து சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.90 4,90 கொடுத்துருக்கோம். சென்ட் டிடிசிபி அந்த ரெராப்ரோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க சார். சார் நம்ம சைட்டாக வேணும்னாலும் கொடுக்குறோம், இல்லை வீடு கேட்டாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் லேண்டாக வேணுமா லேண்டாக கொடுக்குறோம், வீடு கட்டணும் வீடு கட்டி கொடுக்குறோம். உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட் நீங்கள் சைட், மினிமம் 1.5 சென்ட், 3 சென்ட், 4 சென்ட். ஓகே. ஒரு சைட்டோட அளவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,20,000 இருந்தால் நீங்கள் ஒரு சைட் வைக்கலாம். கையில் 1 லட்ச ரூபா பணம் இருந்தால் நீங்கள் பாக்கி எல்லாமே லோன் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். பேங்க்ல நீங்களே பண்ணி எல்லாமே நம்மளே பண்ணி கொடுக்குறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா மினிமம் 25 lakhs பட்ஜெட்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒரு 5 லட்சம் கையில் இருந்தால் போதும் சார், வீடு கட்டி கொடுத்தாலும் லோன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க சார். சார் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் டோட்டல் 5 ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னென்ன ப்ரைஸில் இருக்குங்க சார்? அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜியோன் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா ஒரு சென்ட், 2.25 சென்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாகவே. ஒரு சைட்டே 9 லட்சம் வருது. ஓகேங்க. 9 lakhs ஒரு சைட்டு. கையில் அங்கேயே 1 லட்சம் கையில் இருந்தால் பாக்கி 8 லட்சம் நம்ம லோன் பண்ணி பண்ணி கொடுத்தோம். அது போக வந்து பிருந்தாவன் கார்டு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது சென்ட் 4.50 சென்ட். அது டிடிசிபி அந்த ரெராப்ரோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இருக்குது இந்திரா நகர் ப்ராஜெக்ட். அது அப்பநாயக்கன்பட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 ஏக்கரில் ஒரு மிக பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் வந்து ஒர்க்கு காம்பவுண்டு ரோடு நடந்துட்டு இருக்கு. அதோட ப்ராஜெக்ட் வந்து ஒலிவியா. இந்த மாதிரி நம்ம 5 ப்ராஜெக்ட் நம்மளோட போயிட்டு. ஓகே. அந்த ப்ராஜெக்ட் எப்போ லான்ச்சிங் இருக்குங்க சார்? அந்த ப்ராஜெக்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 சைட்டிங் சார் டோட்டலாக. சரிங்க சார். கிட்டத்தட்ட இப்போ ஃபேஸ் 1 சொல்லி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் நம்ம லான்ச் பண்ணிடுவீங்க. சரி, இப்போ சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா about 10 lakhsன்னு வந்துருச்சு. பட் நம்ம சூலூர்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு குட் ஐடியாவா நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா. நீங்க என்ன பாத்தீங்கன்னா சரணம் ஒரு காலம் சரணம்படிலாம் பாத்தீங்கன்னா சென்ட் 4 லட்சம் 3 லட்சம் இருந்த இடம் இன்னைக்கு அங்க போய் கேட்டு பாருங்க, சென்ட் 5 லட்சம் வரைக்கும் இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி இந்த சூலூர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாஸ்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கு. சார் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இங்க அனுகிரா ஸ்கூல், அப்பநாயக்கன்பட்டி பஸ் ஸ்டாப்லயே பாத்தீங்கன்னா அனுகிரா ஸ்கூல் ஒன்று இருக்கு. சரிங்க சார். அது இப்போ ஆர்விஎஸ் காலேஜ் இருக்கு. சரிங்க. ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் கேஎம்சி இருக்கு.
ஒரு காலேஜ் ஸ்கூல்ஸ் பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆர்விஎஸ் காலேஜ் எல்லாமே இங்க காலேஜ் ஆர்விஎஸ் காலேஜ் எல்லாமே இங்கே இருக்குங்க. அது காலேஜ் ஸ்கூலை பொறுத்து பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. சரி சார். ஸோ நம்ம இமீடியட்டா வீடு கட்டி குடியேறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. பக்கத்துல எல்லா ஸ்கூல்ஸ் பக்கத்துல இருக்கு. நீங்க ஆமா நாளைக்கு நீங்க வீடு குடி வரலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஆமா சார். ஏன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வீடு ஆக்குபை இருக்கு. ஓகே. இது காமெண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தெரியுது. ஆமா நிறைய ஹவுசஸ் இருக்கு. நிறைய ஹவுசஸ் இருக்கு. அது எல்லாமே குடி இருக்காங்க சார். எல்லாமே குடி இருக்காங்க. குடி இருக்காங்க. இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வீடு புக்கிங் எடுத்துருக்கோம். ஒரு 4 வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சரிங்க சார். நம்ம நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு என்ன பட்ஜெட்ல வேணுமோ எந்த இடத்துல வேணுமோ நம்ம புக் பண்ணிக்கலாம். மினிமம் ஜியான் சிட்டில 3 எவ்வளவு சொன்னீங்க சார்? ஒரு சென்ட் வந்து 3.5 லட்சம். 3.5 லட்சத்துல இருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வந்து 2.5 சென்ட் வருங்க. 9 லட்சம் ஒரு சைட். சரி சரி. நீங்க வந்தீங்கன்னா நம்ம 5 ப்ராஜெக்ட் பாருங்க. கையில 10,000 அட்வான்ஸ் வச்சுங்க. 5 ப்ராஜெக்ட் பாருங்க. உங்களுக்கு எது வேணுமோ கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் ப்ராஜெக்ட் பிடிக்கும். கண்டிப்பா ஏதாவது புக் பண்ணிக்கலாம். இல்ல 5 ப்ராஜெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா பிடிக்கும். நம்ம அஞ்சலியுமே இதே மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் சார். நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இன்னொரு போய் பார்த்தா தெரியும். நல்லா டெவலப் பண்ணிருக்கோம். சரி சரிங்க சார். ஓகேங்க சார். அது போக பார்த்தா நம்ம கடைசியில் என்ன சொல்கிறோம்னா சார், நம்ம நீங்கள் இடம் இங்கே நம்மகிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எங்கே இடம் வாங்கினாலும் நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கஷ்டப்படுற காசு தான். ஆனால் வந்து ஒரு லீகல் நீங்கள் ஒரு லேவுட்டு போனீங்கன்னா ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா ஒரு லீகல் புக் கொடுப்பாங்க. பேரண்ட் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நேராக லாயர்கிட்ட போங்க. ஒரு 5,000 10,000 வரும். லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்க. லாயர்கிட்ட ஒரு லீகல் வாங்கிட்டு கடைசியில் ஃபர்தராக வந்து லாயர் சொன்னால் கண்டிப்பாக இடம் வாங்கி பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே லீகல் கிளியராக இருக்கு. நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் நம்மட்டு மட்டும் இல்லைங்க, வேறு எங்கே வாங்கினாலும் ஓகே. இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கண்டிப்பாக செக் பண்ணி தான் வாங்கணும். செக் பண்ணி கண்டிப்பாக வாங்கி. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. நான் இந்த ஒரு இடம் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஐ ஜஸ்ட் கேம் வந்து நிறைய இடம் பார்த்தேன். இந்த நிறைய இடம் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாலாம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தேன். இன்ஃபேக்ட் பிலீவ் மீ, நான் ஒரே நாள் தான் வந்தேன். வந்து பார்த்து அன்றைக்கே வந்து நான் டிசைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 வீக்கில் புக் பண்ணிட்டேன். பிளேஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஓகே, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா அப்ரூவல்ஸும் கரெக்டாக வாங்கி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த பயங்கர ஹேசில் ஃப்ரீயாக இருந்துச்சு என்னுடைய அந்த இது வாங்குறது. பெருசாக எதுவும் வந்து யோசிக்கவே எல்லாம் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த இடம் பார்த்ததுக்கப்புறமா வந்து நான் வேறு எதுவும் யோசிக்கவே இல்லை. பட் போய் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தப்போ எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஹேசில் ஃப்ரீயாக இருந்துச்சு. எல்லாருமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. த ஃபாலோ அப் வாஸ் வெரி குட். உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஐ காட் 2 plots in this particular site and it is really good. I enjoyed every moment of it with them. Thank you.